அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? வளைகுடா நாடுகளுக்கான சிறப்பு விமான சேவையை தொடங்கிய இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்ட பயணிகள் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தின் பாதுகாப்பு படையினரால் 178 ஏவுகணைகள் மற்றும் 384 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. 2 குவைத் ராணுவ வீரர்கள் பலியான சோகம். அடுத்து சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்ட 5 ஆண் 3 பெண்களை கைது செய்த உள்துறை அமைச்சகம். அடுத்து குவைத்தில் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது என உறுதியளித்த குவைத்தின் உள்துறை அமைச்சர். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் ஆயுதப்படையானது 24 மணி நேரமும் அதிக செயல்திறனுடன் செயல்படுவதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அல் அத்வான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தில் இதுவரை சுமார் 178 பேலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 384 ட்ரோன்களை குவைத் வான்பகுதியில் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நடைபெற்று வரும் இந்த சண்டையில் 2 ராணுவ அதிகாரிகள் உயிர்ந்துள்ளார்கள் எனவும் 27 குவைத் ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாக கர்னல் அத்வான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார்கள். குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் சுட்டு வீழ்த்தப்படும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டால் அதன் அருகே செல்வது, புகைப்படம் எடுப்பது இதுபோன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். அதுபோல குவைத்தில் தற்போது நிலவும் இந்த அசாதாரண சூழ்நிலையில் சோசியல் மீடியாவான டிக்டாக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் ஆகியவற்றின் மூலம் போட்டோ மற்றும் வீடியோக்களை ஷேர் செய்ய வேண்டாம் என குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சரான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஏனென்றால் அனைத்து சமூக ஊடக தளங்கள் தற்போது உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல்படி சோசியல் மீடியாவில் ஈரானுக்கு ஆதரவாகவும் அனுதாபம் தெரிவிக்கும் விதமாக போட்டோ மற்றும் வீடியோக்களை ஷேர் செய்த 5 ஆண்கள் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் குவைத்தில் உள்ள நம்பாளுங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே நமக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் வராது. அதுபோல் குவைத்தின் உள்துறை அமைச்சர் வெளியிட்ட தகவல்படி குவைத்தில் 1 மாதம் வரை உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல குவைத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் குவைத்தில் இந்த சண்டை காரணமாக உணவு தட்டுப்பாடு, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு ஏற்பட வாய்ப்பில்லை. சேஃபாக இருக்கலாம். அதுபோல இந்த வளைகுடா சண்டை இன்னும் 3 வாரம் அல்லது 4 வாரம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல விமானங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸ் 10 ஸ்பெஷல் விமான சேவைகளை சவுதி அரேபியாவின் ஜெத்தாவிற்கும் மட்டும் தொடங்கப்பட உள்ளது. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவை ஒமானின் மஸ்கட்டுக்கும் தொடங்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆனால் குவைத், பஹ்ரைன், கத்தார், அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, ஜெத்தாவை தவிர்த்து ஆகிய நாடுகளுக்கான விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. அதுபோல விரைவில் இந்த நாடுகளுக்கும் விமான சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து வாங்க தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 297 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 53 தினார் 416 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 982 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.